ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிக்குரல் சேனல். இன்னைக்கு டிசி இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜ், வாமிகா கேபி, சஞ்சனா நடிப்பில் உருவாகி இருக்கிற டிசி படத்தோடைய திரை விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். தலைவாசல் விஜயின் தலைமையிலான ஒரு கூலிப்படையில இருக்கிற லோகேஷ் கனகராஜ், அவர் தான் தேவதாஸ், தனது நண்பர்களுடன் சேர்ந்து குற்ற செயல்களில் ஈடுபடுகிறார். போலீசாரை தாக்கி அவர்களின் ஆயுதங்களை கடத்துகிறார். இது மிகப்பெரிய விஷயமாக மாறுகிறது. இந்த சமயத்துல போலீஸ் ஒரு குடும்பத்தை சீரழிக்கிறது. அந்த குடும்பத்துக்காக போலீஸை கொடூரமாக கொலை செய்கிறார் லோகேஷ். போலீஸ் இவர்களை தீர்த்து கட்ட தேடுகிறது. இந்த நிலையில லோகேஷ் கனகராஜ் தனது நண்பர்களுடன் ஒரு லாட்ஜ்ல தலைமறைவாகிறார். அங்கு சஞ்சனாவை, அவங்க தான் பார்வதி, அவங்கள சந்திக்கிறார் லோகேஷ். அந்த ஹோட்டலுக்கு வரும் போலீஸ் லோகேஷ் பிடிப்பது மட்டும் அல்லாமல் லோகேஷுடன் பழகிய சஞ்சனாவையும் சுடுது. இதனால் சஞ்சனா இறந்து விடுகிறார். அவரை காப்பாற்ற முடியும் என்கிற சூழல் இருந்தாலும் அதை அந்த போலீஸ் அதிகாரி செய்யாமல் கொன்று விடுகிறார். போலீசில் பிடியில் உள்ள லோகேஷ் என்கவுண்டரில் இறந்து தப்பிக்கிறார். இதன் பின்னாடி விலை மாதுவாக வரும் வாமிகா, அவங்கள தான் சந்திரான்னு சொல்றாங்க, கேபியை சந்திக்கிறார். தனக்கு பிடிக்காத வாழ்க்கையில் இருக்கும் வாமிகா அங்கிருந்து லோகேஷ் உதவியுடன் தப்பிக்கிறார். ஒவ்வொரு பாதையிலும் பயணித்து இவர்கள் இருவரும் உயிருக்கு பயந்து ஓடும். தங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொண்டு என்பதுதான் இந்த படத்துடைய மீத கதை. படத்தின் ஆரம்பமே முதல் இறுதி வரை அனிருத் மட்டும்தான். மொத்த திரைப்படத்தையும் தன்னுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கால சுமந்திருக்கிறார்னு சொல்லலாம். பயங்கரமா பட்டைய கிளப்பியிருக்காரு. இடைவேளை, கிளைமேக்ஸ் என குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கு இல்லாமல் முதல் காட்சியில தொடர்ந்து கிளைமேக்ஸ் கிரெடிட்ஸ் வரைக்கும் அனிருத்தின் பின்னணி இசை வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லணும். அப்படி ஒரு பின்னணி இசையில் மொத்த திரைப்படத்தையும் பார்க்கும் அனுபவம் என்பது மிக வித்தியாசமாக இருந்தது. இதுவரை இயக்குனராக தமிழ் சினிமாவில் பல பாராட்டுகளை பெற்ற லோகேஷ் கனகராஜ் தற்போது டிசி படத்தில் ஹீரோவாகவும் நன்றாக நடித்திருக்கிறார். தனக்கு என்ன கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளதோ அதை திரையில் தனது நடிப்பால் தெளிவாக வழங்கியுள்ளார். முதல் படத்திலேயே ஹீரோவாக முத்திரை பதித்துள்ளார். இது லோகேஷ்க்கு ஒரு புதிய திருப்பம் தான் சொல்லணும். நடிகை சஞ்சனாவிற்கு குறுகிய காட்சிகள் என்றாலும் அவருடைய கதாபாத்திரம் தாக்கம் இறுதி வரை உள்ளது. சவாலான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த நடிகை வாமிகா கேபி நம் கவனத்துக்கு ஈர்க்கிறார். குறிப்பாக இடைவேளைக்கு பின் அவருடைய கதாபாத்திரத்தின் டிரான்ஸ்பார்மேஷன் திரைக்கதையை இன்னும் விறுவிறுன்னு மாத்திடுது. இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் சுவாரஸ்யமான திரைக்கதை சிறப்பாக வடிவமைத்துள்ளார். திரைக்கதையில் தொய்வு என்று பெரிதாக எதுவுமே இல்லை. அதுவே இப்படத்திற்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். கதாபாத்திரங்கள், வடிவமைப்பு, சஞ்சனா லோகேஷ் இடையிலான ஒரு காட்சிகள், வாமிகா கேபி தனது சுதந்திரத்தை உணர்ந்த காட்சி, இடைவேளை, கிளைமேக்ஸ் என படத்தை தரமாக திரைக்கதையில் செதுக்கி இருக்கிறார்னு சொல்லலாம். இவை அனைத்தும் மிகப்பெரிய அளவில் அனிருத்தின் பின்னணி இசை பயங்கரமா உதவி இருக்கு. படத்தை பொறுத்தவரை வன்முறை என்பது ஒரு இருமுனை கத்தி என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வன்முறை தான் இப்படத்தின் பிளஸ். அதே சமயம் ஏன் எதற்காக இவ்வளவு வன்முறை என்ற கேள்வி வருகிறது. ஒளிப்பதிவு மற்றும் ஸ்டண்ட் காட்சிகள் இப்படத்திற்கு மிகப்பெரிய பலமா இருக்கு. குறிப்பாக ஒளிப்பதிவு ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் காட்டிய விதம் மிகவும் அழகாக இருந்தது. பிளஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா அனிருத்தோடைய பின்னணி இசை பாடல் தான். லோகேஷ் கனகராஜ், வாமிகா கேபி மற்றும் சஞ்சனா அவங்களுடைய நடிப்பு, திரைக்கதை, இடைவேளை, கிளைமேக்ஸ் காட்சிகள்லாம் பயங்கரமா இருந்துச்சு. முக்கியமா இந்த வன்முறை காட்சிகள்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ரத்தம் தெறிக்க இருக்கும். மைனஸ் பண்ணு சொன்ன போனா வன்முறை காட்சிகள் இப்படத்திற்கு பலமாகவும் உள்ளது, அதே சமயத்துல பலவீனமாகவும் உள்ளது. மற்றபடி பெரிதாக குறை என்றுமே இந்த படத்துல சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மொத்தத்துல வன்முறை அதிகமாக இருந்தாலும் தமிழ் சினிமாவில் ஒரு சிறப்பான தரமான சம்பவம் தான் இந்த லோகேஷ் கனகராஜ் நடிச்ச டிசி தேவதாஸ் சந்திரா. இந்த படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்கக்கூடிய ஸ்கோர் 3.5/5. கீப் சப்போர்ட். நன்றி, வணக்கம். சினி குரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.